மதுமிதா கௌதம் சரியில்ல. இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். வீசி வந்து சுத்தமா போ மாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து மூடிட்டா இருக்கும். மதுமிதா வந்து ஸ்ருதியோட வாழ்க்கைய காப்பாத்தணும். கிரண் என்ன பிரச்சனை பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, அப்படியே வேக வேகமா வந்துகிட்டு இருக்காங்க. ஆட்டோல ஏறி. யாருக்கும் தெரிய வேணாம். தெரிஞ்சுச்சுன்னா பிரச்சனையாயிடும். அவன் மட்டும் சொல்லிக்காம கொள்ளிக்காம இங்கேருந்து கிளம்பிரலான்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ வர வச்சு, மாசா வந்து அந்த ஆட்டோல ஏறி போயிட்டே இருக்காங்க. ஸ்ருதி இங்க அசந்து தூங்கிட்டு இருக்கா. நம்ம ஸ்ருதி வாய்ஸ்ல பேசி மதுமிதாவ எப்படி இருந்தாலும் இங்க கூட்டிட்டு வந்துரலாம். நம்ம நெனச்ச காரியத்த நிறைவேத்திட்டா, மதுமிதா இனிமேட்டு என்னோட மனைவிங்கிற மாரி அவங்க பாட்டுக்கு கேவலமா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. பர்த்டே செலிப்ரேஷனுக்கு கௌதம் வீட்ல எப்படியெல்லாம் ப்ரிப்பரேஷன் நடந்துகிட்டு இருக்கோ, அதே மாரி தான் கிரண் வீட்லயும் வந்து அந்த பலூன் கட்டி வைக்கிறது, பெரிய பர்த்டே கேக் வாங்கி வச்சிருக்கிறது, ஃபுல்லா தோரணம் எல்லாத்தையும் வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவரும் வந்து இது மாரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காப்ல. ஒரு பக்கம் மதுமிதா வந்து வீட்டுக்கு வந்து வராங்க. வந்தோனே, "ஓ! இவ்வளோ ஃப்ளோர் இருக்கா? லிஃப்ட் வேற வேலை செய்ய மாட்டேங்குதா?" சரின்னு சொல்லிட்டு படிக்கட்டில வேக வேகமா வரப்ப, காலிங் பெல்ல வந்து அமுக்குறாங்க. இருப்பினும் வந்து கதவு தொறந்து தான் இருக்கு அந்த இடத்துல. கதவு தொறந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஃபுல்லா வந்து இருட்டா இருக்கு. ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்ருதி ஸ்ருதிங்கிற மாரி கத்துறாங்க. கத்தி பார்க்குறாங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து லைட்ட வந்து ஆன் பண்றாங்க நம்ப கிரணு. ஆன் பண்ணோனே பர்த்டே மாரி எல்லாமே தெரியுது அந்த இடத்துல. "என்ன நடக்குது இங்க? ஸ்ருதி எங்கம்மா இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, மதுமிதாக்கு சுத்தி சுத்தி பார்க்குறப்போ ஒண்ணுமே வந்து புரியவே இல்ல. ஆப்போசிட்ல கிரண் வந்து நிக்கிறாங்க. "இன்னைக்கு நீ என் கூட தான் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணணும்." அப்படின்னு சொல்லும்போது, எனக்காக ஒட்டுமொத்த குடும்பமும் அங்க வந்து காத்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது, நான் எப்புட்றா இங்க வந்தேன்? ஸ்ருதிக்கு என்னடா ஆச்சு? அப்படின்னு சொல்லும்போது, ஸ்ருதி இங்க தான் பத்திரமா இருக்கா. அவ வாய்ஸ்ல நான் தான் பேசி உன்ன வர வச்சேன். தெரியுமா? அப்படின்னு சொன்னோனே, இத என்னால நம்ப முடியாது. சொல்லுடா அப்படின்னு சொல்லும்போது, அவங்க முன்னாடியே வந்து ஸ்ருதி மாரியே வந்து பேசுறாங்க. நான் எதுக்காக தெரியுமா உன்ன வர வச்சேன்? அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "என் பர்த்டேவ செலிப்ரேட் பண்றதுக்கு நீ யார்றா மொதல்ல?" அப்படின்னு சொல்லி அவங்க கன்னத்திலேயே வந்து பலார் பலார்ன்னு அடிச்சுட்டு, அங்கேருந்து மாசா வந்து மதுமிதா வந்து திருப்பி வந்து போய்க்கிட்டே இருக்காங்க. நான் இப்ப அங்க இல்லங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சுப்பாங்களா? இல்ல நான் இங்க இருக்கேங்கிற மாரி ஆதாரத்த வந்து யாருக்காவது குடுக்கறதுக்கு தான் இவன் இது மாரி வர சொல்லியிருக்கானா? என்னடா இது சத்திய சோதனையா இருக்கே! நம்மள சுத்தி இவ்ளோ பெரிய சதி வேலையெல்லாம் வந்து நடந்துகிட்டே இருக்கே! அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, கௌதம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. மதுமிதாக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணணுங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து அரசல் புரசலா பேச ஆரம்பிச்சுடுறாங்க. மதுமிதா இங்க இருப்பாங்களா? இல்ல கிரண் வீட்ல இருப்பாங்களா? தெரியலையே! கிரண் சொன்னதெல்லாம் உண்மையா, பொய்யான்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அவங்கலாம் வந்து நக்கலா பேசிட்டு இருக்காங்க. பார்த்தா பர்த்டே ஃபங்ஷன்ல யாருமே இருக்கிற மாரியே தெரியல. ஃபுல்லா வந்து இருட்டா இருக்கு. எல்லாரும் போய்ட்டாங்க போல இருக்கு. அந்த இடத்துல மதுமிதா வந்து என்ட்ரி வந்து குடுக்குறப்ப, "என்னடா இது ஃபுல்லா வந்து யாருமே இல்லன்னு சொல்லிட்டு போய்ட்டாங்க போல இருக்கே!" அப்படின்னு சொல்லி நம்ம மதுமிதா வந்து வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. பார்த்தா வந்து கௌதம் தான் வந்து சர்ப்ரைஸ் பண்றதுக்காக வந்து இது எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க போல இருக்கு. மதுமிதா என்ட்ரி ஆனோனே, கரெக்ட்டா வந்து மெழுகுவர்த்திலாம் டக்கு டக்குன்னு வந்து ஒரு 50 பேர் கிட்ட சல்லுன்னு ஏத்துறாங்க. அது அப்படியே வரிசையா வந்து போகுது. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். உடனே வந்து ஹேப்பி பர்த்டே மதுமிதாங்கிற மாரி சூப்பரா வந்து எல்லாரும் வந்து பாட்டு பாடிக்கிட்டே இருக்காங்க. அப்பாடா! அப்பனா நான் வெளில போயிட்டு வந்தது எதுவும் தெரியாது. தெரியாத வரைக்கும் சந்தோஷம் தான் சொல்லும்போது, கௌதம் வந்து மாஸா இறங்கி கீழ இறங்கி வராங்க. "மாப்பிள நீங்க சொன்னது உண்மையிலேயே வந்து செம்ம வந்து செலிப்ரேஷனா இருக்கு. சூப்பர், சூப்பர். அண்ணன் இது மாரி ஏகப்பட்ட சர்ப்ரைஸான விஷயம்லாம் வந்து பார்த்து பார்த்து பண்ணுவாப்புல. இத்தன நாள் எனக்கு அப்படிதான் பண்ணியிருக்காப்புல. அன்னைக்கு இது கூட பண்ண மாட்டாங்களா?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மாயா வந்து கியூட்டா அழகா வந்து பேசும்போது, கோர்ட்‌க்குள்ள தான் வந்து அந்த வழக்கறிஞர் குடுத்த லெட்டர வந்து உள்ள வந்து மறைச்சு வந்து வச்சிருக்காங்க. மதுமிதாவும் கேஷுவலா வராங்க. பர்த்டே செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கிறப்ப, கரெக்ட்டா வந்து கிரண் வருவாங்களா? இல்லையான்னு சொல்லி அவங்க மதுமிதா வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, எதிர்பாராம கிரணும் வராங்க. "என் கன்னத்திலயா வந்து பலார் பலார்ன்னு அடிச்ச? நான் தான் வந்து கௌதமோட முக்கியத்துவம். அப்படி இருக்கும்போது நீ மொதல்ல எனக்கு தான் கேக்க ஊட்டி விடணுங்கிற" மாரி அந்த இடத்துல ஏதோ ஒரு மனசுல வந்து நெனச்சுக்கிட்டு, அப்படியே வந்து கிரண் மாட்டுக்கும் பர்த்டே ஃபங்ஷன்ல கலந்துக்கலான்னு வந்துகிட்டு இருக்காங்க. வரப்ப இந்த பக்கம் கௌதம் வந்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னே கௌதம் இப்ப என்ன சொல்லுவாங்க? எல்லாரும் முன்னாடி வந்து அந்த பேப்பர குடுத்துருவாங்களா? இந்த பிரச்சனைய எப்படி தான் நம்ப மதுமிதா சமாளிக்க போறாங்க? வெயிட் பண்ணி பார்ப்போம்.